ராஜன் ராஜன் பார்த்துருப்பீங்க. ராஜன் பார்த்துருக்கீங்களா? அவர் பேரு வைகுந்த வாசனா. என்னோட பேரு கீர்த்தி வாசன். பாய். அங்க பாருங்க எப்படி பார்க்கலான்ட்டு. என்னடா சவுண்டு? ஓகே காய்ஸ், ஆக்சுவலி எங்கள் ஊரில் ஃபுல்லாக மழை, 2 நாளாக மழை பெஞ்சிட்டே இருக்கு. ரோடுங்க பாருங்க. எப்படியும் நம்ம பைக்கில் பேக்கில் சேரடிக்கும். R15 வச்சிருக்க அந்த கைஸுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த கஷ்டம். இருந்தாலும் என்ன பண்ணுறது, பிடிச்சிருக்கே. ஓகே ரைட்டு, மிரரும் கரெக்டாக தெரியல நம்மளுக்கு. இதெல்லாம் வேற யாரும் இல்லை கைஸ், எங்கள் மம்மி தான். காலையில் பைக் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு என் பைக் ஒரு பாடுபடுத்திட்டு தான் அவங்க பைக்கை வெளியே எடுப்பாங்களே. ஒன்றும் இல்லை, மழை பயங்கரமாக இவ்வளோ காலையிலேருந்து மழை தான் பேசிட்டு இருந்துச்சு. சரி இப்போ தான் லைட்டாக விட்ட மாதிரி இருக்கு. சரி அதான் போய் ஒரு காஃபி குடிச்சிட்டு வரலாமேன்னு கிளம்பின்னு இருக்கேன். இந்த வியூ நல்லா இருந்தால் இதே கண்டினியூ பண்ணிக்கலாம். இந்த வியூ இப்போ நான் ஃபஸ்ட் டைம் எடுக்கிறேன். பார்ப்போம் நல்லா வருதான்ட்டு. அங்கே ஆங்கிள் செட் பண்ணி பார்த்தேன், என்னோட ஃபோனில் கனெக்ட் பண்ணி நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கு. நாம் பார்ப்போம். இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன், அதுலேயும் போய் பாருங்கள் எந்த வியூ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. அது நல்லா இருந்தால் அதே எடுத்துருங்க. எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட்டு, இந்த XUV-ன்னு இருக்குல்ல, அதில் 700, 300, 500 இருக்கு. இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இங்கே பாருங்க, ராஜன் பார்த்துருப்பீங்க. ராஜன் பார்த்துருக்கீங்களா? வேணாங்க, மழை வேற, டயர் வேற ரொம்ப மோசமாக இருக்கு. டயரு நம்ம அப்டேட் பண்ணணும். எனக்கே ஸ்கிட் ஆயிருமோன்னு எனக்கே பயமா இருக்கு. என் டயரை நான் உங்களுக்கு அப்புறம் சைடில் போட்டோ முடிஞ்சா போடுறேன், எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க நீங்களே. எவ்வளோ ஓட்ட முடியுமோ அவ்வளோ ஓட்டிட்டுன்னு நினைக்கிறேன். இதே பைக் எடுத்து இன்னும் நான் ஸ்டாக் டயர்லேயே தான் ஓட்டிட்டு இருக்கேன். நியர்லி 34,000 கிலோமீட்டர்ஸ் ஓடிடுச்சு ஸ்டாக் டயர்லே. இதோட அதிகமாக யாரும் ஓட்டிருக்கீங்களான்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு இதே ரொம்ப அதிகம்னு நினைக்கிறேன். என் டயரை பார்த்தீங்கன்னா இன்னொரு விளாக் ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க, இதுக்கு முன்னாடி போடுவேன். அதுல பெட்ரோல் பங்க் அந்த அண்ணா சொல்றாரு, என்னப்பா தம்பி டயர்லாம் பயங்கரமா இருக்கு, எப்படி இதை வச்சு நீ வண்டி ஓட்டு இருக்குன்னு அவரு என்ன கலாய்க்கிறாரு கைஸ். அந்த அவர் என்ன சொல்றது, அவருக்கு கூட தெரியுது டயரு எப்படி. இங்க பாரு, அது நீங்க பாருங்க, நான் போடுறேன் உங்களுக்கே புரியும் நான் ஏன் இப்ப இவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன்னு. அப்படிதான் இருக்கு டயரு. கூடிய சீக்கிரம் மாத்துவோம். டயரு பிக் சைஸ்ல போலான்னு இருக்கேன். இட் மீன்ஸ் என்ன சொல்றது, ஒரு +10 மட்டும். ஆக்சுவலி ஃப்ரண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100 வரும். நான் ஒரு 110 போடலான்னு இருக்கேன். பேக் பார்த்தீங்கன்னா 150 வருமோ, 140 சம்திங் வரும். 150 போடலான்னு இருக்கேன். ஆக்சுவலி எதுவோ அதோட ஒரு +10 அதிகமாக போட போகிறேன், அவ்வளோதான். +10 அதிகமாக போட்டு பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம ஏர் ஃபில்டர் போட்டிருக்கோம், அதுதான் பைக் சவுண்ட். எக்ஸாஸ்ட் கிடையாது. ஏர் ஃபில்டர்னால தான் இந்த பைக் நாய்ஸ் கேட்குது. சவுண்டு கேட்குதுங்களா உங்களுக்கு? கேட்கும்னு நினைக்கிறேன். இந்த சவுண்டு ஏர் ஃபில்டர்னால தான் பண்ண விளாக. அதுதான் ஆக்சுவலி இன்னொன்று போட்டிருப்பேன், ஆப்பிள் ஏர்பட்ஸ் வச்சு ஒன்று. அதான் நல்ல கிளாரிட்டி ப்ரோ. சரி அண்ணா, அது நல்ல கிளாரிட்டியாக இருக்குது அந்த ஆடியோ. இது எப்படி இருக்குன்னு தெரியல, நான் பார்த்துட்டு பார்ப்போம். கைஸ் இங்க பாருங்க இந்த மரத்தை, எப்பா பாதி ரோடு மரம் தான் இருக்கு. ஆனா பார்க்க நல்லா இருக்குல்ல கைஸ். இது ரோடு பாருங்களேன், சுத்தி ஃபுல்லா சைட்ல மரம். நல்லா இருக்கு கைஸ். இது சைடு ஃபுல்லா கிரீனிஷா. அந்த மலை வியூ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது பாருங்க ஃபுல்லா மிஸ்ட் தான் கைஸ் இருக்கு. கேமரால எந்த அளவுக்கு பார்ப்போம் இதுலயே தெரிஞ்சிடும் GoPro 12 எந்த அளவுக்கு கேப்சர் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. ஆனா எனக்கே ஒயிட்டா தான் தெரியுது. இது எந்த அளவுக்கு கலர் கிரேடிங்லாம் பண்ணி எந்த அளவுக்கு அவுட்புட் கொடுக்குதுன்னு தெரியல. நம்ம வீடியோல தான் பார்க்கணும். எனக்கு வேற குளிர் வாயெல்லாம் வந்துருது கைஸ், அந்த மாதிரி அடியுது ஜில்லுன்னு. இந்த சிம்பு சொல்லுவார்ல, விண்டான் மை ஃபேஸ், அந்த மாதிரி தான் இப்ப இருக்கு லிட்டரலி. ஆனா நல்லா இருக்கு. அதெல்லாம் பைக்கர்ஸ்க்காக மட்டும்தான் அதெல்லாம் ஃபீல் பண்ண முடியும், அந்த ஃபீல்.
கரெக்டான டைம் தான் நம்ம காஃபி குடிக்க வந்திருக்கோம். நீங்க சேனல் நேம் எல்லாம் பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன ஆல்ரெடி ஒரு பெரிய யூடியூபரோட நேம் எடுத்து வச்சிருக்கானேன்னு சொல்லிட்டு. ஆனா ஆக்சுவலி என்னன்னா அதெல்லாம் ஒரு கோயின்சிடென்ட். அவரோட பேரு முழு பேர் வந்து வைகுந்த வாசனா. அதுவே எனக்கு இப்ப ரீசெண்ட் டைம்ஸ் தான் தெரிய வந்தது. யார சொல்றேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பெரிய மோட்டோ விளாகர் சொன்னாலே உங்க எல்லாருக்கும் மைண்டுக்கு ஞாபகம் வரதா ஒருத்தர் தான். அவர் பேரு வைகுந்த வாசனா. என்னோட பேரு கீர்த்தி வாசன். சரி வாசன் மேட்ச் ஆகுது அப்படின்னு இல்ல, எனக்கும் சரி கீர்த்தின்றது கொஞ்சம் லைட்டா பொண்ணு பேரு மாதிரி வேற இருக்கு. அதனாலதான் சரி அவ்வளவு வாசன்னே வச்சிடலாமேன்னு சொல்லிட்டு வாசன் பிளாக்ஸ் வச்சிருக்கேன். பார்ப்போம், இன்கேஸ் ஃபியூச்சர்ல ஏதாவது நேம் நல்லா பண்ணிட்டு நேம் அதான் மாத்திரலாம். கைஸ் எனக்கு ஸ்பீடா போகவே கொஞ்சம் லைட்டா பயமா தான் இருக்கு. ஏன்னா என் டயர் கண்டிஷன் அந்த மாதிரி. கூடிய சீக்கிரம் மாத்திடுவோம் கைஸ், நீங்க ஒன்றும் வரி பண்ணாதீங்க. கூடிய சீக்கிரம் டயர் மாத்திடலாம். எனக்கு தெரிஞ்சு அடுத்த விளாக் டயர் விளாக் தான் வரும்னு நினைக்கிறேன். டயர் பார்ப்போம், ஏதாவது கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க, ஏதாவது நல்ல டயர் என்ன R15 போடலாம்னு சொல்லிட்டு. கொஞ்சம் சைஸ் பிகரா ஒரு +10 சைஸ்ல பார்ப்போம். ஏன்னா பைக்கை கண்டிப்பா இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்றதே டயர் தான். என்னதான் இவங்க ஏதோ ஃபீச்சர்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கார்னரிங் ஏபிஎஸ்ஸா அது ஆக்சுவலி V5ல தான் வருதுன்ற மாதிரி அப்டேட் பார்த்துருந்தேன். இதில் டிசிஎஸ் கொடுத்துருக்காங்க. என்னதான் இருந்தாலும் டயர் ஸ்டெபிலிட்டி நம்மளுக்கு வேணும்ல. நான் டயர் போடுறேன், பார்த்துட்டு அப்புறம் பாருங்க. ஏன்டா இவன் இவ்வளோ இதையே இப்படி சொல்றானே நீங்க நினைக்காதீங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஏன் இவன் இவ்வளோ இதை சொல்றான்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கு என் டயரு. கைஸ் இங்க பாருங்க, என் ஃப்ரெண்ட்ஸ்ல ஓடிட்டு இருக்கானுங்க. வேற லெவல்ல இருக்கு சீரியஸா. இங்க பாருங்க அப்பா, இது எப்படி சொல்றது, ஃபுல்லா எனக்கே அது மிஸ்டா தான் தெரியுது. எந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு வீடியோ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் வாங்க. நல்லா அழகா இருக்கு. இந்த டைம்ல ஒரு காஃபி குடிச்சா அதுக்குதான் போயிட்டு இருக்கோம். நல்லா இருக்கு இந்த மாதிரி எம்டி ரோடு, சில் கிளைமேட்டு, நம்மளுக்கு பிடிச்ச பைக் ஒரு ஜாலி டிரைவ் போலாம். இந்த குடுப்பனை எத்தனை பேருக்கு கிடைக்கும்? நம்ம கிடைச்சிருக்கு, அளவு வச்சுக்கணும். அப்புறம் காலில் எனக்கு ஒரு அது கான் பூட்டு சொல்லுவாங்க, ஆணிக்கால்னு சொல்லிட்டு. அது ரொம்ப எனக்கு இன்னைக்கெல்லாம் முடியல கைஸ் என்னால. இப்ப பைக் ரைடு கூட அப்படிதான் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா ரொம்ப என்னால பெயினை கண்ட்ரோலே பண்ண முடியல. நானும் பெயின் கில்லர் வாங்கி போடுறேன். அந்த மெடிக்கல் ஷாப் பண்ணாவே கேட்கறாரு, தம்பி என்னப்பா இவ்வளோ. ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் 50 mg டேப்லெட் வாங்கிட்டு வந்தேன். அதை போட்டுட்டு அடுத்த 1 ஹவர்லேயே போய் திருப்பி வந்தேன். அண்ணா இதெல்லாம் பத்தலனா இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுங்கண்ணான்னு சொல்லி வேற கேட்கறேன். அவரு தம்பி அப்பெல்லாம் போடக்கூடாதுப்பா, என்ன மாத்திரை கொடுக்குறேன், ஒரு 3 to 4 hours கழிச்சு தான் நீ போடணும், கண்ட்ரோல் பண்ணிட்டு நீ ரெஸ்ட் எடு அப்படின்றாரு. நம்ம எங்க கைஸ் ரெஸ்ட் எடுக்கிறது? ஆனா இப்பயும் வலிச்சிட்டு தான் இருக்கு. பார்த்துப்போம். அதுக்கு ஏதோ களிம்புன்னு சொல்லிட்டு ஏதோ கொடுத்தாங்க, அதுதான் போட்டுட்டு இருக்கேன். ஆனா செம்மையா வலிக்குது கைஸ் அது சீரியஸா. மைக்கு ஓகே மைக் இப்ப பாத்துட்டு இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா அப்டேட் பண்ணலான்னு ஒன்னொன்னா தான் பண்ணணும். இப்பதான் நம்ம கேமரா 12 வாங்கியிருக்கோம், அதுக்கே ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிடுச்சு. 45 பக்கம் காலி ஆயிடுச்சு. சரி அடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்கிரேட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு. நல்ல வேலை ஆயிடுச்சு, நம்ம 12 வந்து நம்ம மேஜர் அப்கிரேடு. அதுலயே நம்மளுக்கு மவுண்ட் பண்றதுக்கு கொடுத்துருக்கான், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கொடுத்துருக்கான். அதனால நான் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா அக்சசரிஸுமே நான் பை பண்ணேன் இன்னுமே. ஆக்சுவலி இப்போ வந்த எல்லா ஸ்டாக் என்ன இருக்கோ அதை வச்சு தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் அக்சசரிஸ் கேஸ் எதுவுமே நான் பை பண்ணல. இந்த மவுண்ட் மட்டும் நான் ஆல்ரெடி வாங்கியிருந்தது, கோப்ரோ மவுண்ட். மைக் அப்கிரேட் பண்ணலாமா இல்ல இப்ப வச்சிருக்க ப்ளூடூத் இதே ஓகேவா இருக்கா என்னன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க. அதுக்கு அந்த மாதிரி அப்கிரேட் பண்ணிக்கலாம். இந்த நார்மலா இந்த Amazon Flipkart வைப்பாங்களா கைஸ், இந்த ஹெல்மெட் ஸ்பீக்கர்னு சொல்லிட்டு அந்த இதில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி ஏர்பாட்ஸும் இருக்கு, அதெல்லாம் அவ்வளோ கம்ஃபர்டபுளா இல்லை எனக்கு. ஏர்பாட்ஸ் நம்ம காதில் மாட்டிட்டு அதுக்கு மேலே ஹெல்மெட் போட்டு அதுக்கு மேலே நம்ம விளாக் எடுக்குது, அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இல்லை. ஆனால் வாய்ஸ் அது நல்லா தான் இருக்கு. இது எந்த அளவுக்கு வாய்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியல, பார்ப்போம்.
அதான் guys, நல்லா இருக்கு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்ல நம்ம காஃபி கடைக்கு போயிடுவோம். அங்கதான் நான் எப்பயுமே ரெகுலராக வந்து காஃபி குடிப்பேன். என்னதான் நம்ம வீட்டில் நல்லா நம்ம பிடிச்ச மாதிரி நம்ம போட்டு குடிச்சாலும் ஒரு நல்ல கிளைமேட்ல ஒரு கடையில வந்து ஒரு காஃபி குடிக்கிற ஃபீலே தனியா இருக்கும். ஓகே கைஸ், கொஞ்சம் பாருங்க guys, என் வாய்ஸ் கேட்குதானே எனக்கு தெரியல. நீங்க பாருங்க சவுண்ட. போன ஸ்பீடுக்கு நம்ம ஹெல்மெட் அப்படியே கீழே எனக்கு டவுன் ஆகுது. ரோடு தான் டயர் நல்லா இருந்தா ஒரு பெண்டு போடலாம். எனக்குமே பயமா இருக்கு. அதான் இன்னும் ஒரு 4 மினிட்ஸ் வரப்போகுது. எனக்கு தெரிஞ்சு நம்ம மைக் அப்டேட் பண்ணி தான் ஆகணும்னு நினைக்கிறேன். எனக்கே தெரியுது நல்லா வின் நாய்ஸ் போல தான் எனக்கு காதில் கேட்குது. இதாங்க அந்த கடை. ஒரு காஃபி மட்டும் சொல்லிடுவோம். இருக்கட்டும், யார் எடுத்துட்டு போறோம் பாருங்க. என்ன நான் சொன்னல, மலையில R15 வச்சிருக்கணும். உங்களோட நிலைமையெல்லாம் என்ன? என்னோட ப்ளூடூத் ஸ்பீக்கர்ல சார்ஜ் இல்லை போல, அதனால ப்ளீஸ் சார்ஜ் எனக்கு சொல்லிட்டு இருக்கு. இங்க பாருங்க என் டயர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கிளியரா போட்டோ எடுத்து சென்ட் பண்றேன். சாரி, சென்ட் பண்றேன்னு சொல்ற பாருங்க, பிளாக்ல இதை அட்டாச் பண்றேன் போட்டோ. அப்ப பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. காஃபி குடிச்சாச்சு கைஸ். என்ன சைரன் சவுண்ட் இல்லாம போறாங்க. கேட்க எதுவும் வரல, நம்ம போலாம். போகும்போது ரோடெல்லாம் இங்க பாருங்க ராஜனுக்கு எவ்வளவு தைரியம். அப்படியே தெனா விட்டா திரும்பலா போல. ஓகே கைஸ், நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு, நியர்பை. ஓகே கைஸ், நான் விலாக் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே பை.